Example 2.52. Find the least positive integer n such that 1 plus 6 plus 6 square plus etc. plus 6 power n greater than 5000. ஓகேவா, இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என், என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1 ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 6 பவர் என். இது வந்துட்டு கிரேட்டர் தான் 5000. 5000 காட்டிலும் கிரேட்டராக தான் இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த கொடுத்துருக்க இந்த சம் வந்துட்டு கிரேட்டர் தான் 5000 இருக்கையில் என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கிளியர் ஆகிடுச்சா? இப்போ சொல்யூஷனில் கொடுத்துருக்கிறத எழுதிட்டோம். இது வந்துட்டு கண்டிப்பாக ஜிபி தான். ஏன்னா T2 டிவைடட் பை T1 என்னது 6 டிவைடட் பை 1நாலும் 6 தான். 6 ஸ்கொயர் டிவைடட் பை 6நால என்ன ஆகிடும்? 6 ஸ்கொயர்னா 6 இன்ட்டு 6 டிவைடட் பை 6னா ஒரு 6 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் கிடைக்கும் 6 தான். ஸோ இது கண்டிப்பாக ஜிபி தான். அதான் எழுதியிருக்கோம். இட் இஸ் ஏ ஜிபி. சம் தானே கொடுத்துருக்காங்க. ஏஆர் வேணும்ல. ஏங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு டேர்ம் 1. ஆறுங்கிறது என்னது? T2 டிவைடட் பை T1. 6 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு 6. கண்டிப்பாக இது கிரேட்டர் தான் 1 தான் இல்லையா? இப்போது நமக்கு இந்த டேர்ம் வந்துட்டு கிரேட்டர் தான் 5000 கொடுத்துருக்காங்க. இது சம் ஆஃப் n டேர்ம்ஸ் தானே. அப்போ நமக்கு n தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படின்னு எழுதிக்கலாம்? இந்த 1 + 6 + 6 ஸ்கொயர் வந்து எப்படி எழுதிக்கலாம்? SNன்னு எழுதிக்கலாம். SN கிரேட்டர் தான் 5000. SNனா இப்போ R கிரேட்டராக இருக்குனால எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? A into R power n minus 1 by R minus 1 greater than 5000. Aக்கு வேல்யூ தெரியும் 1. 1 into Rக்கு 6 கண்டுபிடிச்சிருந்தோம். 6 power n minus 1 by 6 minus 1 greater than 5000. அடுத்து 1 into 6 power n minus 1 divided by 6 minus 1 எவ்வளோ? 5. 5 greater than 5000. இந்த டிவிஷனாக இருக்கிறது ஈக்குவல் டு கன்சிடரில் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 5000 into 5 என்ன ஆகிடும்? 5 5 சார் 25. 25,000 ஆகிடுமா? அப்போ 1 into 6 power n minus 1நால என்ன தான்? 6 power n minus 1 தான். ஸோ 6 power n minus 1 greater than 25,000 எழுதிட்டோம். இந்த மைனஸ் 1 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரல என்ன ஆகிடும்? ஈக்குவல்னாலும் இப்படி சிம்பிள் போட்டாலும் சேம் ப்ராசஸ் தான் நம்ம செய்வோம். இப்போ -1 அந்த சைடு வரல என்ன ஆகிடும்? +1 ஆகிடும். அப்போ 25,000 + 1 25,001. அப்போ 6 power n greater than 25,001. அதாவது 6 power n வந்துட்டு greater than 25,001 காட்டிலும் இது கிரேட்டராக தான் இருக்கும். அப்போ என்னக்கு என்ன வேல்யூ கொடுக்கல அதோட பவர், அதாவது 6க்கு பவர் வேல்யூ எது கொடுக்கல ஸ்டார்டிங்கில், அதாவது இப்போ ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிடும், அதுக்கு மேலே வர்றது எல்லாமே 25,001 காட்டிலும் கூடுதலாக இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு நம்பர் வரும் பாரு, அதுதான் என்ன. ஓகேவா? இப்போ 6 power nக்கு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து 25,000 காட்டிலும் கூடுதலாக இருக்குது. அதுக்கடுத்து கண்டுபிடிச்சாலும் அது எல்லாமே கண்டிப்பாக 25,000 காட்டிலும் கூடுதலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எழுத வேண்டியது அந்த ஃபஸ்ட்டு நம்பர் வரும் பாருங்கள். இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அது கரெக்டாக இதுக்கு அடுத்த நம்பர் போட்டால் 25,000 காட்டிலும் கூடுதலாக இருக்கும்னு அந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, அதை தான் என்னோட வேல்யூவாக எடுக்கணும். இப்போ நமக்கு கிடச்சிருச்சு 6 power n greater than 25,001. அப்போ 6க்கு ஒரு பவர் வரும். அந்த பவர் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டாலே அது நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அது கண்டுபிடிச்சாலே 25,000 காட்டிலும் 1 வர ஃபஸ்ட் நம்பர் ஏதோ அதான் எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ இப்போ நம்மள ஜென்ரலாக எடுக்கிறதா இது. இப்போ 6 power 5 எடுத்திருக்கேன். 6 power 5னா 6 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணி பாருங்கள். பண்ணையில் தான் கிடைக்கும். என்னென்னா 7,776 வருது. இங்கே இருக்கிறது 25,000. ஆனால் கிடைச்சது 7,000 தான். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக 25,001 காட்டிலும் லெஸ்ஸர் வேல்யூ தான். ஸோ பவர் 5 வந்து நமக்கு மேட்ச் ஆகலை. அடுத்து பவர் 6, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்து பார்த்தோம், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ என்னவாக தான் இருக்கும், இதை காட்டிலும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 6 power 5 கிடைக்கல. 6 power 6 செஞ்சு பார்க்கல, என்னது 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். ஏற்கனவே 5 மல்டிப்ளை பண்ணிட்டோமா 5 டைம்ஸு, அப்போ 6 டைம்ஸ் இன்னும் ஒரு தடவை 5 மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஆனால் என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா 46,656. இப்போ 46,000ங்கிறது கண்டிப்பாக 25,000 காட்டிலும் கிரேட்டர் தான். அப்போது 5 வச்சு செய்யலை கம்மியாக இருக்குது, அதுக்கு அடுத்த நம்பர் தான் 6, அது வச்சு செய்யலை கிரேட்டராக ஆகிடுச்சு. ஸோ அந்த என்னோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? 6. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே தானே? அதான் இங்கே எழுதியிருக்கோம். Therefore the least positive integer n is 6. Okay, இந்த எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டட். சிம்பிள் சம்.